திருச்சி கிழக்குல விஜய் அவர்கள் வேட்புமனு பண்ணிட்டு பிரச்சாரத்தை துவங்குகிறார். முதல் வார்த்தையே என்னன்னா, சிலிண்டர் பிரச்சனையை ஆரம்பிக்கிறார். சிலிண்டர் பிரச்சனைக்கு காரணமே ஸ்டாலின் தான் அப்படின்ற மாரி பேசுறார். ஏன் வந்து இவர் எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கல? ஏன் இவர் டெல்லிக்கு போகவே இல்ல? அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணா திமுக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றது. பெட்ரோல் விலை ஏறிடுச்சுன்னா திமுக தான் ஏத்திடுச்சு அப்படின்னு பேசுறது. தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்து தேர்தல் ஆணையம் சார்ஜ் எடுத்துக்கிட்ட பிறகு தேர்தல் ஆணையம் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு, மேற்கொள்கிற நடவடிக்கைகளுக்கு இது வந்து திமுக அரசு தான் செய்யுதுன்னு சொல்றது. அவருக்கு ஒரு திமுக போபியா இருக்கு சார். நான் என்ன கேட்கிறேன், இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த யுத்தத்தின் காரணமாக எரிவாயு தட்டுப்பாடுங்கிறது ஏற்பட்டிருக்கு. எரிவாயு தட்டுப்பாட்டை தடுப்பதற்கு தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன நடவடிக்கை மேற்கொண்டார்? அமைச்சரவை கூட்டத்தை கூட்டினாரு. கூட்டி சொன்னாரு, சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் விநியோகிக்கப்படுவதற்கு ஒரு மேற்பார்வை குழுவை அமைச்சாரு. திட்டமிட்டு செயற்கையாகவே அந்த தட்டுப்பாட்டை ஏற்படுத்துறாங்க, பதுக்கி வைக்கிறாங்க சமையல் எரிவாயுவை. அந்த சமையல் எரிவாயு பதுக்கி வைக்கப்படாமல் இருப்பதற்கு ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படணும்னு மாநில அரசு நடவடிக்கை துரிதப்படுத்திடுச்சு. இப்ப வரத்து குறைஞ்சிருக்கா இல்லையா? இதற்கு யார் காரணம்? ஒன்றிய அரசு தானே காரணம். யார் பொறுப்பேற்கணும்? ஒன்றிய அரசு தானே பொறுப்பேற்கணும். அப்ப ஒன்றிய அரசு பொறுப்பேற்க வேண்டிய விவகாரத்தில் மாநில அரசை குறை சொல்றதுங்கிறது என்ன மாதிரியான மனநிலை? நான் என்ன கேட்கிறேன், இந்த நேரத்துல கூட நீங்க பிஜேபிக்கு வருடி கொடுத்து கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால், அப்ப நீங்க எப்பதான் நீங்க பாயாசத்தை எதிர்த்துக்கிட்டே இருக்கீங்க ஐயா. பாசிசத்தை எப்பதான் நீங்க எதிர்ப்பீங்க? பாசிசத்தை எதிர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் துளியாவது உங்ககிட்ட இருக்கான்னு நான் கேட்கிறேன். நீங்க கொள்கை எதிரி, அரசியல் எதிரி பிக்ஸ் பண்ணீங்கல்ல. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறது யாரு உங்களுக்கு அரசியல் எதிரி? நீங்க சொல்லிட்டீங்க. அரசியல் எதிரியை எதிர்த்து தொடர்ந்து களமாடிக்கொண்டே இருக்கிறீர்கள். கொள்கை எதிரியை எதிர்த்து நீங்க களமாட வருவீங்களான்னா தேர்தலை புறக்கணிச்சிட்டீங்க. நாடாளுமன்ற தேர்தல் நீங்க அந்த தேர்தல்ல களத்துக்கு வரல. சரி, மகிழ்ச்சி. இப்போ கொள்கை எதிரி இங்க இன்னொருத்தரோட சேர்ந்து களம் கோர்த்து கொண்டு வருகிறார். உங்களுடைய பார்வை என்ன? இப்ப இந்த சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டதற்கு ஒன்றிய அரசு காரணமே இல்லையா? ஒன்றிய அரசு குறித்து ஒரு வார்த்தை கூட நீங்க பேச மாட்டீங்களா? உங்களுக்கு எது தடுக்குது? உங்களுக்கு காட்டப்படுகிற கரிசனமா, இல்ல சிபிஐனுடைய வழக்கா, இல்ல வேறு வகையிலான நெருக்கடியா, இல்ல உண்மையிலேயே நீங்க 2 பேரும் கிரைம் பார்ட்னர்ஸா? இந்த கேள்வி இருக்கு. ஆனா அவரு வேற மாதிரி சொல்றாரு. திமுக தான் வந்து பாதி கதர் கூட்டணி, பாதி காவி கூட்டணி அப்படின்றாரு. ஆதாரத்தை சொல்லுங்க. பேரலல் கவர்னரை வச்சு நடத்துறாங்க சார். இப்ப நான் சொல்றேன், எனக்கு ஒரு 10 காரணங்கள் இருக்கு. விஜய் வந்து பாஜகவினுடைய கைப்பாவையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு 10 காரணம் இருக்கு. நான் அந்த சந்தேகத்தை சொல்றேன். திமுக பாதி காவியா இருக்கு, பாதி கதரா இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? 2மே தப்புங்க. அது பாதி சிகப்பாகவும் பாதி கருப்பாகவும் இருக்கு. நீங்க தவறா சொல்றீங்க. அது ஏன் கதரா இருக்கணும்னு கேட்கிறேன். அது கதறி சொக்காய்களை கலட்டெறியப்பட வேண்டும் என்பதற்காக துவங்கப்பட்ட இயக்கம். நீங்க மறந்துடக்கூடாது. அதனுடைய தன்மை இன்னைக்கு மாறி இருக்குன்னு கரம் கொடுத்திருக்கிறோம். கதறி சொக்காய்களை வீட்டுக்கு அனுப்புவதற்காகத்தான் ஏழைகளுக்காக, ஏதிலிகளுக்காக இயக்கம் நடத்தணும். அதுதான் யதார்த்தமான உண்மை. நீங்க புதுசா ஒண்ணு சொல்லாதீங்க. காவி பாதி கதறு பாதி. நாங்க காவி பாதி இல்ல, கதறு பாதி இல்ல. நாங்க கருப்பு பாதி, சிகப்பு பாதி. எங்களோட வண்ணம் வேற. அதை ஒரு பக்கம் வச்சுக்குவோம். நான் ஒரு 10 காரணத்தை சொல்றேன். நீங்க உங்களுடைய படம் வெளியாக முடியாமல் போனதற்கு காரணம் இந்த சென்சார் போர்டு. இந்த சென்சார் போர்டு இல்லாத வேலையெல்லாம் சொன்னுச்சு. அந்த சென்சார் போர்டு கையில வச்சிருக்கிறது யாரு? ஒன்றிய அரசு தானே. எதிர்த்து நீங்க பேசுனீங்களா? நீங்க ஏன் இவ்வளவு நாள் பேசாம இருந்தீங்க அப்படிங்கிற கேள்வி. இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, அதாவது கரூர்ன்றது ஒரு சூழ்ச்சி, ஆனா ஜனநாயகன் படத்துக்கு வந்து பண்ணது 2 சூழ்ச்சி, கூட்டு சூழ்ச்சின்றாரு. அப்ப பாஜகவையும் திமுக கூட்டு சூழ்ச்சின்றாரு. கேட்டீங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்வி. நீங்க அப்போ 2 பேர் சேர்ந்து கூட்டு சூழ்ச்சி. திமுக 300 தடவை சொன்னீங்கல்ல, பாஜகன்னு ஒரு முறை கூட சொல்லவே இல்லையே. ஏன் பாஜக பேரை சொல்வதற்கு உங்களுக்கு அவ்வளவு பயம் இருக்கு? அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க பாஜகவோடு கூட்டு சேர்ந்து கொண்டு பாஜகவினுடைய கைப்பாவையாக இருக்கீங்களான்னு நான் கேட்கிறேன். இப்ப புரியுதா உங்களுக்கு? நான் 10 காரணங்கள் அடுக்கிறேன்னு சொன்னேன்ல. இப்ப நீங்க கேட்ட கேள்வியே ஒரு காரணம். அது குறித்து நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. ஒண்ணு, அந்த எஸ்ஐஆரை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யார் சார்? தேர்தல் ஆணையம். அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இம்ப்ளிமெண்டேஷனுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கா இல்லையா? பீகார்ல அது நடந்ததா இல்லையா? கண்கூடாக பார்த்தோமா இல்லையா? இங்க ஏன் அது வேண்டாம்னு தடுத்தோம்? இதை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி பண்ணோம். வேற வழி இல்லை, இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிடுச்சு.
ஆன பிறகு அது மக்களை பாதிக்காத வகையில் பாதுகாத்தது யாரு? திமுக தானே. ஆனா நீங்க கூட்டம் போட்டு யாரை திட்டுனீங்க? இதுக்கு யார் பொறுப்பு இருக்கணும்னு நீங்க சொன்னீங்க? இந்த இன்னைக்கு சமையல் எரிவாயு குறித்து ஒரு செய்தி பேசுற போது நீங்க யாரை குறை சொல்றீங்க? இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது பாஜக தானே. சிபிஐ விசாரணைக்கு நீங்க போறீங்க. நீங்க தான் சிபிஐ விசாரணை கேட்டீங்க. நீங்க விருப்ப மனு வாங்குறீங்க, நேர்காணல் நடத்துறீங்கன்னு ஒரு தேதியை அறிவிச்ச பிறகு அந்த தேதியில உங்களை டெல்லிக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நீங்க அப்ப கூட ஏன் என்ன இந்த தேதிக்கு டெல்லிக்கு வர சொல்றீங்கன்னு கேட்கவே இல்லை. சென்னையில சிபிஐக்கு ஒரு அலுவலகம் இருக்கு. நான் ஒப்பீனியன் தமிழ்ல ஏற்கனவே இதை சொன்னேன். சென்னையில சிபிஐக்கு ஒரு அலுவலகம் இருக்கு. அந்த அலுவலகத்துல உங்களை வச்சு விசாரிக்காம டெல்லிக்கு வாங்கன்னு உங்களை கூப்பிடுறாங்க. நீங்களும் டெல்லிக்கு குடுகுடுன்னு ஓடுறீங்க. ஏன் ஒரு வாரத்தை கூட ஏன் சார் சென்னை ஆபீஸ் இருக்கு, நான் அந்த சென்னை ஆபீஸ்க்கு வர்ற நேரம் நீங்க ஏன் பேசல? ஏன் சென்னை ஆபீஸ்க்கு உங்களை அழைக்கல? இதுக்கெல்லாம் நீங்க ஒரு வாரத்தை எதிர்த்து பேசிருக்கீங்களா? நான் இப்ப பாஜகவோடு கூட்டாக திமுக இல்லைன்றதுக்கு 1000 காரணத்தை அடுக்கட்டுமா? ஆளுநரை வைத்துக் கொண்டு ஒரு பேரலல் கவர்னன்ஸ் ரன் பண்றதுக்கு இங்க முயற்சித்த போது ஓங்கி கன்னத்தில் அறைந்தால் போல ஒரு தீர்ப்பை பெற்று வந்து பாஜக அரசுக்கு சாவு மணி அடிச்சது யாரு சார்? இங்க ஜிஎஸ்டியினுடைய நிலுவைத் தொகையை தரலன்னு சொன்ன உடனே அதற்கு எதிராக சண்டமாருதம் செய்தது யார்? இங்க நாடாளுமன்றத்தினுடைய நிகழ்வுகள் எல்லாம் விஜய் பாக்குறாரா? வீட்டுல டிவியில பாக்குறாரா இல்லையா விஜய்? அங்க நாடாளுமன்றத்தில் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக யுத்தம் தொடுக்கிறது, ஒவ்வொரு நாளும் யுத்தம் தொடுக்கிறது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம் தான். காங்கிரஸ் செய்ய தவறியதை கூட திராவிட முன்னேற்ற கழகம் செய்துட்டு இருக்கு. யாராவது நம்புவாங்களா பாஜகவோடு கூட்டுன்னு சொன்னா? நம்பும்படியாக இருக்கா? இப்ப நான் பட்டியல் போடுறேன்ல, எதையாவது ஒண்ணு இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. இல்லங்க இத திமுக செய்யலங்க, திமுக உண்மையிலேயே சண்டை போடலங்க சொல்லுவீங்களா? நீங்க சொல்ல முடியுமா? இப்போது கூட தேர்தல் பிரச்சாரத்துல என்ன சார் பேசுறாரு? இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல், நாங்க தான்டா தமிழ்நாடுன்னு சொல்றாரு. அந்த துணிச்சலும் தெம்பும் திராணியும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு இருக்கா இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கா இல்லையா? அதுல ஒரு துளி அளவாவது உங்களிடம் இருக்கிறதா? நீங்க வெளிப்பட்டீங்களா? அப்ப திமுகவை பார்த்து நான் பூசாம சொல்றீங்களே, அவங்க பாஜகவோடு கூட்டு பாதி கதராகவும் பாதி காவியாகவும் இருக்காங்கன்னு சொல்றீங்களே, இது அயோக்கியத்தனம் இல்லையா? மக்கள் இதெல்லாம் பாக்குறாங்க சார். மக்கள் இது எல்லாத்தையும் உள்வாங்குறாங்க. திமுகவினுடைய செயல்பாட்டை பாக்குறாங்க. முதலமைச்சருடைய தேர்தல் பிரச்சாரத்தை பாக்குறாங்க. முதலமைச்சர் எந்த செயல்பாட்டில் நிற்கிறார் என்பதையும் பாக்குறாங்க. நீங்க என்ன செயல்பாட்டில் நிற்கிறீங்கிறதையும் பாக்குறாங்க. இதெல்லாம் தேர்தல் நாளில் உங்களுக்கு தீர்ப்பாக தரப்படும். ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆனா அதற்கு முன்பாக நீங்க அம்பலப்பட்டு போய்கிட்டே இருக்கீங்கிறத கொஞ்சமாவது உணருங்கன்னு சொல்றேன் நான் விஜய. பொதுவாவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜகவை தவிர்த்து யாருமே இடி நடவடிக்கைகளுக்கு, இடி உடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இடி உடைய அந்த பிரச்சாரத்தை விஜய் அவர்கள் இன்னைக்கு பயன்படுத்தி இருக்கிறார். திருச்சி கிழக்குக்கு நீ பிரச்சாரம் பண்ணும் போது நேரு அவர்களுக்கு எதிராக இடி எந்த ஆதாரத்தையும் கொடுக்காமல் இன்று வரையும் வெறும் கடித போக்குவரத்தில் மட்டுமே குற்றஞ்சாட்டி வரக்கூடிய அந்த நகராட்சித்துறை ஊழல் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு, அதை விஜய் அவர்கள் எடுத்து பேசுவதை எப்படி பார்க்கறீங்க? இடியுடைய குற்றச்சாட்டை விஜய் அவர்கள் ஆதரிக்கிறாரா? பொதுவாவே இந்த மாநில கட்சிகள் ஒன்றியத்தினுடைய ஏஜென்சிஸ் இருக்காங்கல்ல, அதனுடைய நடவடிக்கைகளை ரசிக்க மாட்டாங்க. பன்வாரிலால் புரோஹித்னு ஒரு ஆளுநர் இருந்தாரு. அந்த ஆளுநர் இங்க ஒரு பேரலல் கவர்னன்ஸ் ரவியை விட மோசமாக வெளிப்பட்டார். நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஆய்வு கூட்டங்களுக்கு போனார். மாவட்ட வாரியாக ஆய்வு கூட்டங்களுக்கு போனார். அந்த ஆய்வு கூட்டங்களுக்கு அவர் போறத எடப்பாடி பழனிசாமி ரசிக்கல. ஆனா தடுக்கவும் முடியாம தடுமாறினார். அப்ப யார் தெரியுமா அதை தடுத்து நிறுத்தினது? அன்றைய எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான். நீ யாரையா, உனக்கு என்னையா வேலைன்னு கேட்டார். கடுமையான விமர்சனத்தை வைத்தார். மாநில கட்சிகள் அதற்கு எதிராக நின்றன. விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, பொது உடைமை இயக்கம், இவங்க எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை திமுக தலைமையில நடத்தினாங்க. ஆளுநர் மாளிகை முற்றுகையிடுற ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க. இது ஒரு உதாரணம் தான். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்பெல்லாம் மாநில சுயாட்சியின் மீது கை வைக்குதோ, மாநிலத்தினுடைய அதிகாரத்தை பறிக்க நினைக்குதோ, அதற்கு எதிராக வெளிப்படணும். நீங்க தேசிய கட்சியா? அகில இந்திய பார்ட்டியா? நீங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ஏஜென்சியை வியந்தோதி பேசுறீங்களே, இதனுடைய பின்னணி என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? அரவிந்த் கெஜ்ரிவால் எதன் பொருட்டு காவு வாங்கப்பட்டார்னு உங்களுக்கு தெரியுமா? ஹேமந்த் சோரன் எதன் பொருட்டு காவு வாங்கப்பட்டாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? மம்தா பானர்ஜி ஏன் இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளை கைது பண்ணாங்கன்ற செய்தி, இது ஒரு தற்குறி. இந்த தற்குறிக்கு ஒரு இலவும் தெரியாதுன்னு சொல்றேன் நான். இதுக்கு அமலாக்கத்துறை நான் என்னன்னு தெரியாது, சிபிஐ நான் என்னன்னு தெரியாது. இந்த தற்குறி எவ்வளவு பெரிய ஆக சிறந்த பைத்தியமா இருந்தா, நல்லா நடந்துகிட்டு இருந்த வழக்கை எனக்கு சிபிஐக்கு மாத்தி கொடுங்கன்னு கேட்குமா? உண்மையிலேயே கோபத்தின் வெளிப்பாடாக சில வார்த்தைகளை நம்ம பேசுறோம். ஆனா அந்த கோபத்தை வர வைக்கிற
ஏற்பாட்டை விஜய் செய்யறாருன்னு நான் கருதுறேன். நீனு ஒரு மாநில கட்சியை நடத்துற. ஒரு மாநில கட்சியை நடத்தும் போது உனக்கு பிரதான கொள்கையாக என்ன இருக்கணும்? மாநிலத்தினுடைய நலனும் மாநில சுயாட்சியும் இருக்கணுமா இல்லையா? முதல்ல உனக்கு சுயமரியாதை உணர்வு இருக்கணும்ல. உன் வீட்டுக்குள்ள உன்னை மீறி ஒருத்தன் வந்து நுழையிறான், ஒருத்தன் விசாரணை நடத்துறான், அதுக்கு எந்த முகாந்திரமும் இல்ல, உன்னை குற்றம் சாட்டுறான், நீ யோகியம் இல்லைங்கிறான், யோகியம் இல்லாததுக்கு என்னடா ஆதாரம்னா அதை கொடுக்க முடியாதுங்கிறான், கோர்ட்டுக்கு வாங்குறான், கோர்ட்டுக்கு போனா வாய்தா வாங்கிட்டு ஓடுறான். இவன் என்ன யோகிதையில இருக்கான்? இதுதானே அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடு. ஏன்னா என்ன வந்து நீ குற்றம் செய்தவன்னு சொன்னியே, அதுக்கு என்னடா ஆதாரம்னு விரட்டி விரட்டி குற்றம் சாட்டப்பட்ட எல்லாரும் கேட்கிறாங்க நீதிமன்றத்துல. அவன் பதிலே சொல்லாம வாய்தா வாங்கிட்டு ஓடிட்டே இருக்கான். திருடன் ஈடியா, குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அமைச்சர்களா, திமுகவினரா? யாரு சார் திருடன்? அமலாக்கத்துறை இல்லையா? ஆனா நீ இங்க வந்து என்ன சொல்ற? அமலாக்கத்துறை வழக்கு தொடுத்துருச்சு, அந்த வழக்கத்தான் எதிர்கொள்றாங்க. உன்ன மாதிரி வரி ஏய்ச்சிட்டு ஓடல. புரியுதா உனக்கு? 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்துட்டாருன்னு பேசுறாங்கல்ல. உன்னோட சொத்து மதிப்பு எவ்வளவு? அப்ப மீதி பணத்தெல்லாம் நீ எங்க வச்சிருக்க? உங்க ஆளுங்க தானப்பா சொன்னாங்க, நீ 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்துட்டேன்னு. கடைசியா நீ நினைச்ச 10 படத்துல உனக்கு எவ்வளவுப்பா சம்பளம் வந்திருக்கணும்? 200 கோடினா 2 லட்சம் கோடி வந்திருக்கணும்லப்பா. உன் சொத்து மதிப்பு எவ்வளவு? அப்ப நீ திருட்டு பயலா? KN நேருவை பார்த்து நீ குற்றச்சாட்டு வைக்கிறிய? உனக்கு யோகிதை இருக்கா? தன்னுடைய டிரைவர் மகன் பேர்லயே பினாமியா ஒரு நிறுவனத்தை வச்சிருக்கிறாரு விஜய். மனைவிக்கு கடன் கொடுத்திருக்காரு. பினாமி நிறுவனத்தை விடுங்க, பினாமி நிறுவனம் கூட பெரிய பொருட்டு இல்லைங்க, எல்லாரும் பினாமி வச்சிருக்காங்க. மனைவிக்கு கடன் கொடுத்து பார்த்தீங்கன்னா, என் மனைவிக்கு நான் கடன் கொடுக்க முடியுமாங்க? எங்க அம்மாவுக்கு நான் கடன் கொடுக்க முடியுமா? என் பிள்ளைக்கு நான் கடன் கொடுப்பேன். ஏங்க என் பிள்ளைய வளர்க்கறது, என் பிள்ளைக்கு தேவையான செலவை செய்யறது என்னுடைய கடமை இல்லையா? அதை எப்படி சார் நான் கடனா வச்சுக்க முடியும்? டியூட்டி எப்படி சார் லோனா மாறும்? ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி சார் லோனா மாறும்? ஆனா மாறிடுச்சு, நீ ஊரை ஏமாத்திட்டு திரியிற. ஏமாத்திரியா இல்லையா நீ? அப்ப நீ யாரா வெளிப்படுற? நாளைக்கு உனக்கும் இதுல பிரச்சனை இருக்கு. சிபிஐ விசாரணைக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு நினைச்சிருந்தா ஒரு நொடி பொழுதுல இவங்களை மாட்டி விட்டு இருக்க முடியும் தானே? அருணா ஜெகதீசன் ஆணையம் அமைக்கப்பட்டதற்கு பிறகு 2 நாட்களாக அருணா ஜெகதீசன் அவர்கள் எடுத்த ஆய்வு என்ன? இந்த ஜெனரேட்டர்ல பொத்து பொத்துன்னு விழுந்தாங்கன்றத அவங்க தானே சார் கண்டுபிடிச்சாங்க. அப்ப பிரச்சனை உங்ககிட்ட தானே இருக்கு. உங்களை லாக் பண்ணிருக்கலாம்ல, உங்களை ரிமாண்ட் பண்ணிருக்கலாம்ல. உங்களை எந்த விதத்திலையும் காயப்படுத்திடக்கூடாது. முழுமையான விசாரணை சுதந்திரமாக இயங்கணும். நாளைக்கு இது பிரச்சனை வேற மாதிரியாக டைவர்ட் ஆயிடக்கூடாது, மக்களுடைய வெறுப்பை நீங்க தேடிடக்கூடாதுன்னு நினைச்சிச்சு ஒரு அரசு. அந்த அரசுக்கு ஒன்றிய அரசு ஒரு நெருக்கடி கொடுத்தா நீங்க கை கட்டி வாய்ப்புட்டி ரசிக்கிறது இல்ல. அதை வியந்தோதி பேசுறீங்கன்னா உங்க மனநிலை எப்படிப்பட்ட மனநிலையாக இருக்குன்னு நான் கேட்கிறேன். அப்ப அரசியல் புரிதல்ன்றதே இல்ல. நீங்க வந்து கொள்கை தலைவர்கள்னு யார அடையாளப்படுத்தீங்களோ அவங்க எல்லாம் இதுக்கு எதிராக நின்றவங்க சார். இந்த அடக்குமுறைக்கு எதிராக பேசியவர்கள், இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக களம் கண்டவர்கள், அவங்களை நீங்க கொள்கை தலைவர்னு இனிமே சொல்லாதீங்க தயவு செய்து. அந்த தகுதியை நீங்க இழந்துட்டீங்கன்னு நான் சொல்றேன். எனவே இப்ப இது மட்டும் இல்ல, நாளைக்கு பாருங்க அமித்ஷாவினுடைய நடவடிக்கையை வியந்து பாராட்டி பேசுவார். அவருக்கு என்னன்னா, திமுகவை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ, மோகன் பகவத் திமுகவை எதிர்த்துட்டாருன்னா மோகன் பகவத்துக்கு இவர் நண்பர். RSS காரன் வந்து எதிர்க்கிறான், இந்து முன்னணிக்காரன் வந்து எதிர்க்கிறான்னா இவருக்கு இந்து முன்னணிக்காரன் நண்பர். அதனாலதானே சார் திருப்பரங்குன்றம் விவகாரத்துல அரசு குற்றம் சாட்டப்படுவதை வேடிக்கை பார்த்தவர் தானே சார் இவரு. நீங்க தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி நின்னுட்டீங்களா? இல்லையே. அயோக்கியத்தனம் இல்லையா அது? உங்களுடைய கள்ள மௌனம் யாருக்கு ஆதரவாக இருந்துச்சுன்னு இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கா? இன்னைக்கு ஈடி, அன்னைக்கு திருப்பரங்குன்றம் விவகாரம். அறநிலையத்துறையினுடைய சொத்தை பாதுகாத்த அரசாக இந்த அரசு வெளிப்பட்டிருக்க, அது உங்களுக்கு தெரியுமா? என்னைக்காவது நீங்க அதை பேசியிருக்கீங்களா? சொத்தை கையில வச்சிருந்தவன் பூரா யாரு? இந்து முன்னணி காரணம், பாஜக காரணம்ல வச்சிருந்தான். அது குறித்து என்னைக்காவது நீங்க பேசியிருக்கீங்களா? அதுக்கு ஆனா என்னன்னா அந்த அறநிலையத்துறையை எப்படியாவது குறை சொல்லிடணும்னு இந்த தேர்தல் துவக்க காலத்துல அந்த அறநிலையத்துறையின் மீது கல்லெறியறீங்க. அப்ப உங்களுடைய அஜெண்டா என்ன? நீங்க யாருக்காக இயங்குறீங்க? எனவே விஜய் ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் காலத்தில் அம்பலப்பட்டு போய் நிராயுத பணி அவரை நிர்வாணமாக்கி இருக்கு சார். இந்த தேர்தல் அவரை நாட்டு மக்களுக்கு நிர்வாணமாக அடையாளப்படுத்தி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் போட்டிருக்கிறது எல்லாம் பொய் வேஷம், பூரா பொய் வேஷம் கட்டி இருக்கிறார். உண்மையிலேயே இந்த ஆள் வந்து ஒரு பைத்தியங்க, தற்குறிங்க. இவருக்கு எந்த விதமான அரசியலும் தெரியாதுங்க. அரசியலுக்கு லாயக்கற்றவர், மனித குலத்துக்கே எதிரானவராக இருப்பவர், ஒரு சாடிஸ்ட் மனநிலையில் இருப்பவர்ங்கிறத இந்த தேர்தல் வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறது.